மாணியூரில் எழுந்தருளும் எங்கள் கணபதி சரணம் சரணம். மங்காத புகழோடு மாணியூரில் எழுந்தருளும் எங்கள் கணபதி சரணம் சரணம். ஆதமம் வேண்டும் என்று உன்முகம் நீ திருப்பினாய், ஆன்மீகம் வேண்டும் என்று அழகாய் எழுந்திருந்தாய். மங்காத புகழோடு மாணியூரில் எழுந்தருளும் எங்கள் கணபதி சரணம் சரணம். எல்லாம் நல்ல விநாயகர் பெருமானுடைய திருவடிகளை பணிந்து கொண்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் என்றுமே மங்காத இடங்களுடைய குன்றா தமிழ், அந்த தமிழ் அன்னையினுடைய பாதகமலங்களை பணிந்து கொண்டு இந்த இடத்திலே இப்படி ஒரு மண்டபத்தை அமைத்து கலை வளர்க்கின்ற பெரிய உள்ளம் படைத்த பெரியவர்களே, எம்பெருமானுடைய அருட்கடாட்சத்தை பெற்று போவதற்காக வந்திருக்கின்ற பக்தர்களே, கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்திலே மானிட பிறவி கொடுக்கப்பட்டதன் நோக்கம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு. புல்லாகி பூடாய் புழுவாய் நரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படியே வந்து கடைசியா ஒரு மானிட பிறவியை எடுத்து 6 அறிவை பெற்று அந்த 6 அறிவையும் ஒரு இடத்திலே பயன்படுத்தி அதனூடாக ஒரு பயனை கண்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கு படைக்கப்பட்ட இந்த இனம், இந்த மனித குலம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் இந்த காலமா அல்லது இலக்கிய காலமா என்று ஒரு தொனிப்பொருளிலே இன்றைய பட்டிமன்றம் அமைய இருக்கிறது. இந்த வாழ்வாங்கு வாழ்தல் என்றால் என்ன என்று பார்த்தால், சமூகத்தோடு இணைந்து பொருள் ஈட்டி அந்த பொருளை வைத்துக் கொண்டு தானும் வாழ்ந்து மற்றவருக்கும் கொடுத்து இந்த புலனிலே கிடைக்கின்ற இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து பிறகு அவற்றிலே ஒரு முக்தி அடைந்து இறைவனை நோக்கி நகர்ந்து செல்வதுதான் வாழ்வாங்கு வாழ்வு. இதைத்தான் வள்ளுவன் சொன்னான், வாழ்வாங்கு வாழ்பவனை வானுரையின் தெய்வமாக கொள்வார்கள், ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னான். அவ இப்படி இந்த வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் இந்த காலமா இலக்கிய காலமா என்ற தொனிப்பொருளிலே இங்கே பேசுவதற்காக இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைய காலம் எப்படி இருக்கிறது என்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும். இலக்கிய காலம் எப்படி இருந்தது என்பதனை இப்பொழுது இங்கே சொல்ல போகிறார்கள். அந்த வகையிலே நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் விரைவாகவே பட்டிமன்றத்துக்குள் செல்ல இருக்கின்றோம். இக்காலம்தான் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் என்ற அணியினுடைய தலைவராக தம்பி உசாந்தன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரோடு தங்கச்சி கார்த்திகாயினி, அவர்களோடு தம்பி கரிகரன் வந்திருக்கிறார். இல்லை, இலக்கிய காலம்தான் இந்த மானிடன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலமாக இருந்தது, அது ஒரு நல்ல காலம், பொற்காலம் என்று பேசுவதற்காக தம்பி நபீஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து தம்பி ஜீவானந்தன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு சஜி அவர்கள் வந்திருக்கிறார். இப்பொழுது பட்டிமன்றம் ஆரம்பமாக இருக்கிறது. வாழ்வாங்கு வாழ ஏற்ற காலம் இலக்கிய காலம் என்கின்ற அணியினுடைய தலைவர், இந்த பட்டிமன்றத்தினுடைய அமைப்பாளர், டான் டிவியினுடைய முக்கிய நிகழ்ச்சிகளிலே பங்கு பற்றுகின்ற ஒருவர், துணிந்து தன்னுடைய கருத்துக்களை பல இடங்களிலே பேசி பிரச்சனைகளுக்குள்ளே இப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற தம்பி நதீஸ் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. வீழ்வது நாமாகிலும் வாழ்வது தமிழாகட்டும், அன்னையாம் கண்டித்தமிழுக்கு தலை சாய்த்து எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானுடைய
பாதடிகளை இருகரம் பற்றி இந்த ஆலயத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் ஆகம விதிமுறைப்படி நடாத்திக் கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியாவினுடைய திருவடிகளையும் பணிந்து இன்று இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கின்ற பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஈழத்து பட்டிமன்றத்தினுடைய முடிசூடா மன்னன் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியுடைய ஆசிரியர், கவிஞர், பாடலாசிரியர், பல்வேறுபட்ட ஆளுமைகளை கொண்டு இருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் ஜோசித்தன் அவர்களே, பேச்சாளர்களே, என்சக பேச்சாளர்களே, அவையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேரையும் பணிந்து மகிழ்கிறேன். முதலிலே மானியின் மைந்தர்கள் விவாத குழுவுக்கு இந்த மேடையை தந்து எங்களுக்கு கௌரவப்படுத்தியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் அமைப்பாளர் என்கின்ற ரீதியிலே முதலிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நடுவரவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வாழ்வாங்கு வாழுவதற்கு ஏற்ற காலம் இக்காலமா இல்லை என்று சொன்னால் இலக்கிய காலமா என்கின்ற இந்த பட்டிமன்றத்திலே வாழுதல் இல்லை என்றால் வாழ்வாங்கு வாழுதல் என்கின்ற இந்த இரண்டு பதங்களுக்குமான வேறுபாட்டை நாங்கள் அறிந்து கொண்டால் இலகுவாக இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு வந்துவிட முடியும். வாழுதல் என்பது இந்த மண்ணிலே நாங்கள் பிறந்து விட்டோம், பிறந்ததற்காக ஏனோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற போக்கிலே வாழுவது வாழுதல் என்கின்ற பொருட்கொடலோடு இங்கு நாங்கள் காட்சிப்படுத்தி விட முடியும். ஆனால் வாழ்வாங்கு வாழுதல் என்பது நானும் வாழ்ந்து என் சுற்றமும் வாழ்ந்து நானும் மகிழ்ந்து என்னோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்வித்து வாழுகின்ற வாழ்க்கை, அதுதான் வாழ்வாங்கு வாழுகின்ற வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற போது நடுவர் அவர்களே, தமிழன் என்கின்ற இனம் எங்களுடைய இலக்கிய காலத்திலே மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மன்னர்கள் இந்த உலகத்தினுடைய அதிக நிலப்பரப்பை ஆண்டிருக்கக்கூடிய இனமாக, பேரினமாக இந்த இனம் அன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழன் இல்லாத நாடு என்று எந்த நாடும் கிடையாது என்கின்ற நிலையிலும் தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லையா என்று நாங்கள் அச்சப்பட்டு வாழுகின்ற இந்த சூழலிலே நாங்கள் வாழுகின்ற போது நாங்கள் வாழ்வாங்கு வாழுவதற்கு தகுதியுடையவர்களா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடப்பாடு இந்த அவைக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே சிலப்பதிகாரத்திலே வருகின்ற போது நாங்கள் சிலப்பதிகாரத்தினுடைய அந்த சிலப்பதிகாரத்தினுடைய அமைப்புக்குள்ளே வருகின்ற போது கண்ணகி தன்னுடைய கணவன் இறந்த செய்தி கேட்டு பாண்டிய மன்னனிடத்திலே நீதி கேட்டு போகின்ற போது வாயிலோயே அறிவனை போக்கி பொறியல் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோர்க்கு வாயிலோயே இணையடி சிலம்பன் வேந்திய கைவன் கணவனை இழந்தவள் கடையறத்துள்ளே தாழென்று அறிவிப்பாய் என்று சொன்னபோது மன்னன் பதறிவிட்டான். யார் அந்த பெண் என்று அவளை உள்ளே அழைத்து வா என்று கேட்கின்ற போது அந்த பெண் துணிந்தவளாக ஒரு அரசு சபைக்குள்ளே இந்த உலகத்திலே கட்டியாளக்கூடிய ஒரு பேரரசனுக்கு முன்னாலே தன்னுடைய கணவனுக்கு நீதி கேட்டு வந்த அரசனையே யானை கல்வன் என்று தலை குனிந்து அந்த அரசன் இறக்கின்ற நிலைக்கு அந்த பெண் நீதி கேட்டிருக்கிறாள் என்று சொன்னால் அந்த நீதியின் அந்த இடத்திலே அந்த பெண் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறாள், துணிவோடு வாழ்ந்திருக்கிறாள். அந்த அரசன் ஜானே கல்வன் என்று சொன்ன போது அந்த அரசன் தன்னுடைய உயிரை மாய்த்தவனாக, தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக மடிந்து போகின்ற நிலையிலே அன்றைக்கு குடிகளும் இருந்திருக்கிறது, அரசாண்ட மன்னனும் இருந்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஈழத்து மண்ணிலே எத்தனை ஆயிரமாக உறவுகளை இழந்து, உயிர்களை எல்லாம் இழந்து இன்றைக்கு விதவைகளாக இருக்கக்கூடிய பெண்களுடைய போராட்டம் என்பது இன்றைக்கு எங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் மனிதர்களுக்கும் தமிழர்களுக்கும் தெரியாமல் போகிறது. ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு வீதியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய இனமாக இந்த இனம் இருக்கின்ற போதும் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நாங்கள் பாராளுமன்றத்திற்கு
தவறி இருக்கக்கூடிய சுயலாப அரசியலுக்காக வாழக்கூடிய இனமாக அந்த அரசியல்வாதிகள் இருக்கின்ற போதும் நாங்கள் வாழ்வாங்கு வாழுவதற்கு தகுதியுடையவர்களா என்பதையும் இந்த மன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் வள்ளுவன் வாசுகியை பற்றி அருமையாக சொன்னீர்கள். ஒரு இடத்திலே வள்ளுவன் வாசுகியை வாசுகி கிணத்தடியிலே தண்ணி அள்ளி கொண்டிருக்கிறாள். வள்ளுவன் வாசுகியை கூப்பிடுகின்ற போது நாதா என்று சொல்லி அவள் ஓடி வருகின்ற போது கயிறும் வாழையும் துலாவிலே அப்படியே இருந்ததாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்படியான கற்புக்கரசிகளாக கணவனை மதிக்கின்ற ஒரு இனமாக அந்த பெண் குலமாக அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கணவன் மனைவியை தண்ணி அள்ளி கொண்டிருக்கின்ற போது எடியே என்று கூப்பிட்டால் அவள் அங்க மட்டும் நிற்பாள், வாழை வருவீங்க. இப்படிக்கு அனுபவம் போல இப்படி இருக்க உங்களுடைய வீட்டில் நடந்த சம்பவங்களை நாசுக்காக சொல்லுகின்ற போது இந்த அவை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான பெண்களும் இந்த மண்ணிலே இருக்கின்ற போது இதை விட நான் ஒரு அண்மையில் ஒரு வீட்டை போனேன். போட்ட பொழுது என்னுடைய நண்பர்களுடைய வீட்டுக்கு போய் வாசல்ல இருந்து நண்பருடைய பேரை சொல்லி கூப்பிட்டேன். கூப்பிடுகின்ற பொழுது அங்க தூரத்திலே அவங்களுடைய கிணத்தடி தெரிகிறது. அந்த கிணத்தடியிலே இருந்து அவருடைய மனைவி உடுப்பு துவைத்துக் கொண்டிருக்கார். அப்ப நான் மனைவி உடுப்பு துவைக்கிறான்னு நாகரிகம் அறிந்து அங்க கிட்ட போகக்கூடாதுன்னு நான் நினைச்சு வாசல்ல நிற்க அந்த மனைவி என்ன கையை காட்டி கூப்பிடுறோம் கிணத்தடிக்கு விரைச்சு. எனக்கு ஒரு கணம் பகீரன்னு போச்சு. சரி போகட்டு கிட்ட போய் பார்த்தா அது என்னுடைய நண்பன் முறுக்கு மீசியோட நைட்டி போட்டு உடுப்பு துவைக்கிறான். அப்ப என்ன நாட்டுக்கு அவன் சொன்ன பதில், மச்சான் தூரந்து பார்க்கிறவங்க மனுஷன் துவைக்கிற மாதிரி தெரியட்டும் தான் அப்படி போடுறோம் துவைக்கிறோம். நிலைமை அப்படி இருக்கு. இப்படித்தான் நண்பர்களே, ஒரு காலத்திலே மயிலுக்கு போர்வை போத்திய போகனும் இந்த மண்ணிலே தான் வாழ்ந்தான். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் இந்த மண்ணிலே தான் வாழ்ந்தான். ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்து அதியமானும் இந்த மண்ணிலே வாழ்ந்தான். தங்களிடம் இருக்கின்றதை கொடுத்து நிறைவாக அறிவுள்ள சமூகம் உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இனம் இன்றைக்கு வெளிநாடுகளிலே இருந்து காசுகளை பெற்று கோடி கோடியாக பெற்று அதிலே சில்லறைகளை கொடுத்து விட்டு நாங்கள் தான் கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு யூடியூபர்ஸ்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இனமாக இந்த இனம் இந்த மண்ணிலே வாழுகிறது என்று சொன்னால் இந்த இனம் வாழ்வாங்கு வாழுவதற்கு தகுதியுடையதா என்பதையும் இந்த மன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உசார்ந்தான் கேட்கிறீர்கள். விவசாயம் என்று சொல்லுகின்ற போது ஔவை சொன்னார், வரப்புயர நீருயரும் நீருயர குடியுயரும் குடி வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியுயரும் குடியுயர கோடியுயர்வான் என்று விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த மன்னர்கள் ஆண்டிருக்கக்கூடிய இனமாக இன்றைக்கு இந்த இனம் இந்த மண்ணிலே வாழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு நீரினுடைய அருமை தெரியாமல் அன்றைக்கெல்லாம் ஆற்றிலே நீரெடுத்து பருகிய இனம், அதன் பிற்பாடு கிணற்றிலே நீரெடுத்து பருகிய இனம், அதன் பிற்பாடு குழாயிலே நீரெடுத்து பருகிய இனம், இன்றைக்கு போத்திலே கடலிலே நீர் வேண்டி பருகின்ற இனமாக இந்த இனம் இந்த மண்ணிலே வாழுகின்ற போது நாங்கள் தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்குவதற்கு அலைகின்ற இனமாக நாதியற்ற இனமாக இந்த மண்ணிலே இந்த இனம் வாழுகிறது என்று சொன்னால் வாழ்வாங்கு வாழுவதற்கு நாங்கள் உரித்துடையவர்களா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர்களே, ஒரு காலத்திலே நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு பலசாலிகளாக வாழ்ந்தோம். இன்றைக்கு விதையில்லா பப்பாசி, விதையில்லா பூசணி, விதையில்லாத மாங்காய் என்று விதையில்லாத உணவுகளை உண்டு 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 என்று விதையில்லாத மனிதர்களாக இந்த இனம் இருந்து ஒரு காலத்திலே நாம் இருவர் நமக்கிருவர் என்று சொல்லி நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொன்னோம். நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்று இன்றைக்கு குழலிருந்து யாழிருந்து என்பர் தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதோர் என்று அன்றைக்கு முதுமொழியாக சொல்லி இருக்கக்கூடிய இனம் இன்றைக்கு குழந்தை பேச்சுக்காக இன்றைக்கு அலைந்து திரிகிறது என்று சொன்னால், அன்றைக்கு காசிக்கு போனாலும் பிள்ளை என்றார்கள், இன்றைக்கு ஊசி போட்டாலும் பிள்ளை இல்லை என்கின்ற நிலையிலே இந்த இனம் வாழுகிறது என்று சொன்னால், ஊசிக்கு போட்டதாலும் ஒரு பிரச்சனை இன்றைக்கு இந்த நாட்டிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஊசிக்கு போட்டதாலும் இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. சரியா? காசிக்கு போனால் பிள்ளை என்றார்கள், இன்றைக்கு ஊசி போட்டாலும் பிள்ளை இல்லை என்று ஏற்றுகின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் போராடி கொண்டிருக்க
அடி அறைக்கு மனைவி நிற்பால் படத்திலே. ஆனால் 16 பிள்ளைகளோடு வாழ்ந்திருக்கக்கூடிய இனம் இன்றைக்கு கணவனுக்கு பக்கத்திலே இருந்து செல்வி எடுத்து போடக்கூடிய கணவன் மனைவி நெருக்கமாக இருந்து பிள்ளைகள் இல்லாத இனமாக இந்த இனம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இனம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு தகுதியுடையதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர்களே, ஒரு காலத்திலே காதல் என்பது யாரும் யாரும் யாராயரோ எந்த இனத்தை நோபலி அறிந்தும் நானும் நீயும் செம்பலம் பேர்வோர் அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தனவை என்ற காதலை அழகாக சொல்லி இருக்கிறது இலக்கியம். ஆனால் இன்றைக்கு காதல் என்பது ஒருவன் காதலியை பார்த்து எழுதுகின்றான். அவள் மனதில் நீ மட்டும் இருந்தால் அவளுக்காக இறையும் கொடு நண்பா. அவள் மனதில் நீயும் ஒருவனாக இருந்தால் தயவு செய்து அவளுடைய நம்பரை இலக்கம் கொடுகின்ற கேட்கின்ற காலத்திலே இன்றைக்கு காதல் வாழ்கிறது என்று சொல்லி இதை விட இன்னும் ஒன்று இருக்கிறது. அண்மையில ஒரு கவிஞன் பாடினான். முன் வீட்டில் இருக்கிற பிள்ளை அவன் 10 வருஷமா லவ் பண்ணி கொண்டிருந்தான். லவ் பண்ணி முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு பாடுறான். நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ என் எதிர்த்த விட்டு சண்முகத்தோடு ஓடினான். அவன் காதல் அப்படி இருக்கு. அவன் ஒரு ஆட்டோவில் எழுதியிருக்கு, ஓம் சக்தி பராசக்தி காதலோடு தீய சக்தி. சக்கன் ஒரு ஆட்டோ ஒரு காலம் போச்சு. பிதாச்சுதன் பரிசுத்தாவி காதலோடு அசுத்தாவிய. இன்றைக்கு காதல் நடையிலும் இன்றைக்கு களவாணித்தனம் பண்ணிக்கொண்டு தெரியக்கூடிய ஒரு இனமாக இந்த இனம் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் வாழ்வாங்கு வாழுவதற்கு தகுதியுடையவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, காதல் அன்றைக்கு இந்த மானிப்பாயில் இருக்கிற பிரபலமான ஒரு புக் ஷாப் மானிப்பா லேடிஸ் காலேஜுக்கு முன்னால் இருக்குது. அந்த புக் ஷாப்பில் ஒரு பொம்பளை பிள்ளை போய் கேட்குது, நான் அழிரடம் வேண்ட போனேன். அழிரடம் காதலுக்கு அழிரடம் வேண்ட போனேன். அப்போ அந்த பிள்ளைய அங்கே போய் கேட்குறது, லவ்வர்ஸ் டே கிரீட்டிங் கார்டு இருக்கா, வாழ்த்துக்கட்டை இருக்கான்னு கேட்ட போது இருக்கு ஐயா, இருக்கம்மா அந்த ஐயா சொன்னேன். சொல்லி போட்டு சொன்னேன், நான் எப்படி வேணும்னு. நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் என்று ஒரு அட்டை தாருங்கள் என்று கேட்டபோது அவர், இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் என்று ஒரு அட்டை கேட்கின்ற போது இருக்குதம்மா, உனக்கு என்ன கலரில் வேணும்? இந்த பிள்ளை சொல்லிச்சு, எனக்கு கலர் முக்கியம் இல்லை, 12 காட்டாம நல்ல காதல் வாடி. இப்படியும் இந்த மண்ணிலே காதல் இருந்து கொண்டிருக்கிறது. நடுவர்களே, இப்படியான நிலையிலே இன்றைக்கு காதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காதலும் காதல்களும் இந்த மண்ணிலே இன்றைக்கு போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வாழ்வாங்கு வாழுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈழத்து கவிஞன் ஒரு கவிதை ஒன்று எழுதினார். சிற்றி வேக்கரையும் சீனி சாம்பலமினி நகரப் பகுதிகளில் அறிமுகமாகும். நாக விகாரையில் இருந்து நைனாதிவுக்கு பாத யாத்திரை போகும். பிரித்தோது சத்தமினி செம்மணி வரை கேட்கும், செம்மணி தாண்டியும் கேட்கும் என்று சொன்ன வரிகள் இன்றைக்கு நிதர்சனமாகி இருக்கிறதா இல்லையா? இப்படி இருக்கின்ற போது நாங்கள் வாழ்வாங்கு வாழுவதற்கு தகுதியுடையவர்களா என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். இறுதியாக சொல்லி முடிக்கின்றேன் நடுவர்களே, நிலம் இழந்து போனால் பலம் இழந்து போவாய், பலம் இழந்து போனால் இனம் அழிந்து போகும். ஆதலால் தமிழினமே உன் நிலத்தை காதல் செய். அதுவரை நாங்கள் வாழுவதற்கு தகுதியுடையவர்கள், வாழ்வாங்கு வாழுவதற்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தகுதியுடையவர்கள் இல்லை என்கின்ற ஒரு கசப்பான உண்மையை பதிவு செய்து வாழ்வாங்கு வாழுவதற்கு இலக்கிய காலமே பொருத்தமாக இருக்கும். அந்த காலத்திலே வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் கனவாக நிறுத்தி நாங்கள் உண்மையாக வாழ்ந்து நீடித்த நிலையான வாழ்வு வாழ்வதற்கு இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி மதீஸ்வரர்கள் அருமையானவர்களுடைய வாழ்க்கை முன்வைத்து வந்திருக்கிறார். இந்த வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் இந்த காலம் இல்லை. இந்த காலத்தில் வாழ்வாங்கு வாழ முடியாது, இலக்கிய காலத்தில் தான் வாழலாம் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அவருடைய கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிப்பதற்காக தம்பி உசாந்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவரை எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஐபிசி தொலைக்காட்சியினுடைய ஒரு முக்கிய புள்ளி, நிகழ்ச்சி தொகுப்பாளர். இந்த ஆலயத்திலே அன்றாடம் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றவர். மாதத்திலே எனக்கு தெரிய ஒரு 9 லட்சம் ரூபாவை யூடியூப்பிலிருந்து உழைக்கக்கூடிய ஒரு தம்பி, முன்னாள் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர். இவர் இங்கெல்லாம் அதிகமாக வேலை செய்வதற்கு காரணம் வருங்காலத்தில் ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஆசை. தம்பி உசாந்தன் அவர்களை தன்னுடைய நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆட்கடத்தல்காரர்களின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். அப்போ 9 லட்சம் இல்லை. இந்த ஆலயத்தை ஆகம முறைப்படி நடத்துகிற
அங்கன சிவாச்சாரியர் அவர்களே, ஆலயத்தை பரிபாலிக்கிற பரிபாலன சபையினரே, அருமையான இந்த இடத்திலே நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வழங்குகிற இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்களே, அடியை ஈன்றெடுத்த பெற்றோர்களே, அறிவு வசித்திருக்க ஆசிரியர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இனிமையான இந்த வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். பட்டிமன்ற உலகினுடைய முடிசூடா மன்னன் மொட்டையா முடிசூடாமன் சிந்தனை சிப்பி சைலண்ட் குப்பி போர்க்குணம் கொண்ட போர்வாள் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறீங்க. அண்ணன் சித்தன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, என் ஊரில் இருந்து பேசுகிற போது எனக்கு பயமாக இருக்கிறது. எதிர்பக்கத்தில் இருந்து வந்து பேசுகிற 3 பேரும் இந்த பிஞ்சுகளுடைய மனதிலே எவ்வளவு பஞ்சங்களையும் எவ்வளவு தீய சக்திகளையும் விதைத்து விட்டு போகிறார்கள். ஒருவர் விதைத்து முடித்து விட்டார், ஏனைய இருவரும் வந்து அடுத்த தலைமுறையினுடைய அந்த பிஞ்சுகளுடைய முளைகளை எல்லாம் கிள்ளி எறிய போகிறார்களே என்று சிந்தித்து பார்க்கிற போது பதற்றமாக இருக்கிறது. பேச முடியவில்லை. நன்றி, வணக்கம். அப்படி சொல்வதற்கு தான் ஆசை. இந்த 3 பேரையும் நான் அறிமுகப்படுத்தி விட்டு என்னுடைய விஷயத்திற்குள் வருகிறேன். அப்போதான் அவர்கள் சொல்லுகிற விஷயம், அவர் சொல்வதற்கு தகுதியானவர்களா, எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் எடை போட்டு பார்த்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கு. ஒருவர் பேசி முடித்து விட்டு போன நண்பன் நதீஸ், பெரிய மழை ஒன்று அண்மையிலே வந்து போனது. வீட்டிலே பேசிக் கொண்டார்கள். நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கணும், வடிவான நல்ல இடமா பார்த்து கட்டணும். அவளுக்கு இன்னும் கல்யாணமாக எட்டி பார்த்து, அப்பா எங்கத்தை பொம்புட அடவிசரா ஆடு மாடு மழைக்கு நினைக்கிறேன், நல்ல உயரமான இடத்துல கட்டி வைக்கும். 2வது ஜீவானந்தம் பெறுவார். பலருக்கு தெரியும் இந்த இடத்துல அவர் திருமணம் செய்யாதவர் என்று, ஆனால் அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது. இந்த இடத்துல தான் தெரியும் திருமணம் செய்தார்கள். வீட்டிலே சண்டை, 2 பெண்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜீவானந்தனுடைய வீட்டிலே. அப்ப ஊரெல்லாம் சேர்ந்து, அடுத்த வீட்டுல பிரச்சனை சொன்னால் முழு ஊருமே சேர்ந்து விட, அப்ப சேர்ந்து வந்து ஜீவானந்த தட்டி, தம்பி என்ன பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை என்ற மனசிக்கும் வேலைக்காரிக்கும். சரி, இதுல யாருங்க மனசி யாருங்க வேலைக்காரி, அதுக்கு தான் பிரச்சனையே நடக்கும். வேலைக்காரிக்கும் மனசிக்கும் அப்படிப்பட்டவர் தான் 2வது. அதே மாதிரி தம்பி சாந்தன் அவர்களே, ஒரு வீட்டுல சண்டை நடக்குது. கணவன் வந்து நடுவில் கையை கட்டிக்கொண்டு நிற்கிறார். மனுஷியும் கணவனுடைய தாயும் அடிபடுகிறார். அடிபட்டு ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்ச உடனே மனைவி வந்து சொல்றா, இந்த வீட்டில ஒன்றில நான் இருக்கணும், இல்லாட்டி இங்க பொம்மா இருக்கணும். உடனே அந்த சொல்லுது, நீங்க 2 பேரும் போங்க, வேலைக்காரி இருக்கட்டும். 3வது சஜீவன். நேற்று வரை அவர்கள் சிகை அலங்காரத்தை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கவலைப்படுவீர்கள். முழுக்க முடிவெடுத்துக் கொண்டிருந்தார். வீட்டிலே அவருடைய தங்கைக்கு பெண் பார்க்க வந்தவர்கள், இவர் எனக்கு பிடிச்சிருக்கு கட்டிக்கலாம் ஆளை கேட்டதுக்கு பிறகுதான் தலைமை பெற்றவர். நேற்று இந்த 3வரும் சேர்ந்துதான் இலக்கிய காலத்தை பற்றி பேச போகிறார்கள். பாரதி ஒரு இடத்திலே மிக தெளிவாக சொல்கிறான், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் பரவில்லை. அன்றைக்கு இப்படி இருந்தோம், முன்னைய இலக்கியங்கள் இப்படி சொன்னது, தேவையே கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை முறை, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்கிறது, அதிலிருந்து நாங்கள் எப்படி முன்னோக்கி போக முடியும் என்பதை மாத்திரம் இந்த தலைமுறைக்கு விதையுங்கள். முந்தையெல்லாம் நடுவர்களே, ஒரு திருமணம் நடக்க வேண்டுமாக இருந்தால் சுயம்பரம் நடக்கும். ராமன் வில்லை வளைத்தான், இப்படியெல்லாம் விஷயம் நடந்தது. மாடுகளை அடக்கித்தான் திருமணம் செய்ய வேண்டுமாக இருந்தால், உங்களை போல இங்கே இருக்கிற பல பேருக்கு திருமணம் நடக்காமல் இருந்திருக்கு. எனக்கு நடந்திருக்கு, அவருக்கு நடந்திருக்கு. இலக்கியங்கள் சொல்றது இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அண்மையிலே திருமணம் செய்த சஜீவனுக்கு என்ன ஆகிறது? அவரே மறைந்து விடுவார் வில் போல. ஆகவே இலக்கியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சொல்கிறதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த காலத்திற்கு அது எந்த அளவு தூரம் பொருத்தமாக இருக்கிறது என்பதை இந்த அவை மிக தெளிவாக ஆய்ந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஒன்றையுமே தவறாக கொள்ளவில்லை. இந்த தலைமுறைக்கு, இந்த தலைமுறையிலே வாழக்கூடியவர்களுக்கு அது பொருத்தமாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. திருக்குறளை ஏற்றுக்கொள்கிறோம். திருவள்ளுவருடைய உருவம் எப்படிப்பட்டது என்பதை யாராலும் சொல்ல முடியுமா? இந்த இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, திருவள்ளுவரை வைத்துவிட்டு அவருக்கு திருநீறு பூசுவதா, பொட்டு வைப்பதா, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்கிற கேள்வி இருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய இளைய தலைமுறையிடத்திலே திசை மாறி செல்வதற்கான காரணங்கள் இருக்கிறது.
அங்கெல்லாம் சொன்னார் பேகன் இருந்தார், மயிலுக்கு போர்வை கொடுத்தார். இப்ப வந்து ஒரு படியாட்ட போய் அந்த காலத்துல பேகன் என்றால் இருந்தாரா, மயிலுக்கு போர்வை கொடுத்தார். ஆனா விசரனுக்கு வேற வேலை இல்லையா? பாரியன் ஒருவன் இருந்தால் தேர் வளர்வதற்கு தன்னுடைய ஒரு கொடி வளர்வதற்கு தன்னுடைய தேரை கொண்டு விட்டார். அவனுக்கு வேற வேலையே கிடையாது. இன்றைக்கு கேட்கக்கூடிய தலைவரிடத்திலே நம் முன்னால் இருந்து நல்லபடி செய்பவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தங்கம்மா அப்பா குட்டி என்கிற ஒரு பெண் தனி சாம்ராஜ்யத்தை நடத்தி காட்டினார். தனக்காக கிடையாது, இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த சமயத்திற்காக அவர் ஆற்றியதை போல பணியை எந்த பெண்ணும் எந்த காலத்திலும் ஆற்றிவிட முடியாது. ஒரு கோவிலை ஒப்பற்ற பெரும் கோவிலாக ஆகம முறைப்படி ஒழுக்கத்தோடு நடத்தி இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு பின்னாளிலே இந்த கோவிலை இவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒற்றை மனிதன் சூரியன் என்கிற பெருமனிதன், இவர்களை போன்றவர்களை உதாரணமாக சொல்லுங்கள். இலக்கியத்திலே அங்கே அப்படி நடந்தது. வடிவம் சொல்ல முடியாத இலக்கியத்திலே இருந்து வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் எடுக்க முடியும்? இன்றைக்கெல்லாம் 6 திருமுருகன் என்கிற ஒரு மகான் இருக்கிறார். நீங்கள் சொன்னீர்கள் ஜீவகாருண்யம் தேவை, அது தேவை, இது தேவை, மயிலுக்கெல்லாம் போர்வை கொடுத்தோம் என்று. நாய்கள் வீதிகளை இருந்து விபத்துக்குள்ளாகிறது என்று அதற்கு ஒரு சரணாலயம் கட்டி வைத்திருக்கிறானே. தன்னுடைய தாய்க்கு இறுதிக்கடன் செய்வதற்கு முன்பாக தன்னை நம்பி வந்த முதியவர்கள் அத்தனை பேருடைய கடமைகளையும் செய்து முடித்திருக்கிறாரே. தனக்கு கிடைக்கிற அத்தனை பொருள் மண்டங்களையும் இந்த உலகம் அழிந்தாலும் அழியாமல் இருக்கக்கூடியதாக கருங்கலிலே திருவாசகத்தை, திருமந்திரத்தை, திருக்குறளை, இந்த மண் என்று வரை இந்த சூரிய சந்திரன் இந்த உலகத்திலே இருக்குமோ அதுவரையும் வாழ்வதற்காக ஒரு மனிதன் கருங்கலிலே ஒப்பற்ற பணியை ஆற்றி வைத்தானே. இக்காலத்திலே வாழ்கிற இத்தகைய மகான்களை நாங்கள் கொண்டாடுவதா? யார் பேர் எப்படிப்பட்ட உருவம் என்று தெரியாத இலக்கியங்களிலே சொல்லப்படுகிற கற்பனைகளை இந்த இளைய தலைவரிடத்திலே கொடுத்து அவர்களை கொண்டாடுவதா என்பதை இந்த மன்று மிக தெளிவாக ஆய்ந்து ஒரு முடிவுக்கு எடுக்க வேண்டும் என்பதே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இலக்கியம் நாங்கள் சொல்லுகிற ஆரம்பத்திலே சொன்ன அந்த விஷயத்திலிருந்து நாங்கள் எள்ளளவும் மாறுபட போவது கிடையாது. இலக்கியம் சொல்கிற அத்தனை விடயங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது இந்த காலத்துக்கு எந்த அளவு தூரம் பொருந்தும் என்பதிலே மிகச்சிறந்த விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று அப்பர் பெருமான் சொன்னார். அதே அப்பர் பெருமானை, இலக்கியம் திருமுறைகள் சொல்லக்கூடிய அப்பர் பெருமானை யானையாலே மிதிக்க வைத்தார்கள், திருநீற்றறையிலே பூட்டி வைத்தார்கள். அப்போ உங்களுடைய இலக்கியம் சொல்லக்கூடிய அர்த்தம் தான் என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு சமூகத்துக்கு மிக தெளிவாக இருக்கிறது. இலக்கியங்கள் சொல்கிறது என்பதற்காக கண்மூடித்தனமாக எதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது என்பது முக்கியமான விடயம். அன்றைக்கெல்லாம் நம்ம சொல்கிற இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்தால் எனக்கு பின்னாலே பேச போகிற கார்த்திகாய் இந்த மேடைகளை பேச முடியாது. காரைக்கால் அம்மையார் மனித உருவத்திலே நடமாடுகிற வரைக்கும் இந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைசிவனை காண்பதற்காக தலைகளாக எப்போது நடக்க ஆரம்பித்தாரோ அப்போதுதான் காரைக்கால் அம்மையாரை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள தலைப்பட்டது. ஔவையாரை ஔவை பிராட்டியாக, ஔவை கிழவியாகத்தான் இந்த சமூகம் இலக்கியங்கள் சொல்லி ஏற்றுக்கொண்டது. அப்படிப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியங்கள் இருந்தால் இன்றைக்கு இப்படியான நல்ல மாற்றங்கள் நடக்க முடியுமா? 3 பிரிவாக இந்த வாழ்க்கையை பிரித்தார்கள். வானப்பிரஸ்தம், கிரகஸ்தம், பிரம்மஸ்தம். இந்த 3 பேருக்கு அந்த வயசுல அப்படித்தான் செய்யணும். அண்மையிலே என்னுடைய தம்பி ஹரிஹரன் சர்வதேசத்திலே போய் தன்னை நிறுவிவிட்டு வந்தான். பேசுகம்லா பேசிலே உலகம் கூடாக 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டவன் என் தம்பி. அவனை அந்த 3 எல்லைகளுக்குள்ளே தான் நீ வாழ வேண்டும் என்று இலக்கியம் சொன்ன வழிகளுக்குள்ளே வாழ வைத்திருந்தால் 7 நாள் குஞ்சு, 7 நாள் வரை இந்த மருந்தான் கோழி குஞ்சுக்கு, 7 14 நாள் இந்த மருந்து, அதுக்கு பிறகு இந்த மருந்து, இதான் சொல்லி இருக்கிறது இலக்கியங்கள். அப்படி வாழ அவன் இந்த காலத்தில் கற்க மட்டும்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அவனால் இந்த அளவு தூரம் சாதித்திருக்க முடியுமா என்பதை மிக நன்றாக இந்த அவை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னவர்கள் சொல்லி வைத்தார்கள், இன்னரும் கனிச்சோலைகள் செய்தல், இனிய நீர் தஞ்சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் ஆலயம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளி நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இது எல்லாவற்றையும் விட எது மிகப்பெரிய புண்ணியம் தெரியுமா? ஒரு ஏழைக்கு நீங்கள் கல்வி அறிவை கொடுக்கிறீர்களே, அதே போல புண்ணியத்தை இந்த உலகத்தாலே சேர்க்க முடியாது.
இன்றைக்கு நாங்கள் என்று பேசுகிற இந்த மண்டபத்திலே இந்த மண்டபம் எப்படி உருவாகியது தெரியுமா? ஒரு ஒற்றை மனிதன் ஜெரா என்கிற ஒருவன் கனடா போய் தன்னுடைய கனவுகளை தொலைத்து விட்டு மீளத்தன் தேசம் வந்து பெரும் கோடிகளை கொண்டு இந்த கலை நிகழ்வுக்கு இந்த மண்டபத்தை கட்டி கொடுத்தானே. ஒரு கலை வாழ்வதற்காக இந்த மண்டபத்திலே என்ன கல்வி நடக்கவில்லை. அருணறியில் இருந்து ஆய கலைகள் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கிறதே நடைமுறை வாழ்விலே இக்காலத்திலே நிகழ்கிற இவ்வாறான விஷயங்களை கொண்டாடுங்கள் என்பதை எதிர்த்தரப்பில் புரிந்து கொள்ளுங்கள். மூவரும் இந்த அவைகளை பேசுவதை என்று நான் வெட்கப்படுகிறேன். இப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த வேளையிலே இல்லை இல்லை நாங்கள் இலக்கிய காலத்திலே தான் வாழப்போகிறோம் என்கிற ஒரு மறை சிந்தனையை வைத்துக் கொண்டு எப்படி நாங்கள் முன்னோக்கி நகர முடியும் என்கிற கேள்வியை கேட்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற காலம் இந்த காலம்தான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தம்பி அவர்கள் இங்கே இந்த நடைமுறையில் இருந்த உதாரணங்களை அழகாக சொல்லி அமர்ந்துவிட்டு போனார். 2-3 கேள்விகளை கேட்டார். ஒரு நல்ல கேள்வியை கேட்டார். முல்லைக்கு தேரை கொடுத்தால் பாரி மன்னன், ஆனால் அந்த தேரை வெட்டி செய்தான் பாரிய ஒரு மரத்திலே. ஒரு பெரிய மரத்தை வெட்டி அதை தரைச்சு ஒரு தேரை செய்து போனது. பிறகு ஒரு முல்லை கொடி வாடுவது அதுக்கு கொண்டே அந்த தேரை கொடுக்கிறது ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத செயல் என்று சொல்லி சில பேர் சொல்லினான். மனுநீதி சோழன் மகனை தேர்தலிலே சாவு கொடுத்தான் என்று சொல்றாரு, பிள்ளை என்று சொல்றாரு. என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்வதற்காக இந்த மண் நன்கு அறிந்த தம்பி ஆசிரியர், இந்து நாகரிகத்துறையினுடைய ஆசிரியர், நல்லாசிரியர் என்ற விருதை பெற்ற ஆசிரியர், சங்கானை பிரதேச செயலகத்தினுடைய ஒரு முக்கிய உத்தியோகத்தர், இசை கலைஞர். இசை நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே அந்த இடத்திலே சென்று பாடக்கூடிய ஒரு நபர். அவரை நான் அன்போடு அழைக்கின்றேன், தம்பி ஜீவானந்தன் அவர்கள். எல்லாம் வல்ல மருதல் விநாயக பெருமானுடைய பாதார விருந்துகளின் மனதிலே இருக்கு என்னை இன்றளவும் அறிவிப்பசி ஊட்டிய ஆசான்களையும் பெற்றோர்களையும் மனதிலே இருத்தியவனாக இந்த ஆலயத்தையும் இப்போதும் இதனுடைய திருமையை வேண்டி பூசிக்கின்ற அந்தன சிவாச்சாரிய பெருமக்களே, இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களே, கனகிடைக்கு சுளையும் முற்றல் கலகிடையிற்கு சாரும் பரிமலர்ந்து தேனும் காற்றும் பாகிட ஏறிய சுவையும் நனிமது பொழியும் பாடும் தன்னை நிலையில் எந்திருந்த நீரும் இனிய என்பேன் இனம் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற அந்த பாரதிதாசன் கூறிய அழைத்த அன்னை தமிழா என் செந்தமிழ் தாக்கி முதல் தன் வணக்கங்களையும் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வைத்திருக்கின்ற நடுவர்கள் இருந்தவர்களே, அரங்கத்தில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் மெத்தனமான செவிசாய்ப்புகள். நல்லதொரு தலைப்பு, மக்களை எங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பது இக்காலமா அல்லது இலக்கிய காலமா என்கின்ற தலைப்பினை தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எங்களை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வாங்கு வாழ வைப்பது இலக்கிய காலமே என்கின்ற சிந்தனையின் பாட்படி என்னுடைய சிந்தனை சிதறல்களை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நடுவர்களே, எதிரணியிலே வந்த உஷாந்தன் அவர்கள் உருட்டி விட்டு போயிருக்கிறார். 2 பேர் இருக்கிறார்கள், உருட்ட போறார். நீங்கள் உண்டு தெரிஞ்சா கதைக்க வேண்டும், தெரியாட்டிக்கு பேசாம இருக்க வேண்டும். அப்படி நன்றி எப்படி வாழலாம் அந்த கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்வியல் நிலையை இந்து சமயம் எங்களுக்கு தெரிகின்றது. அதன் முழுமையாக அதனை கூறவில்லை. பிரம்மச்சரியம், கிருதஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கை படிநிலையை தந்திருக்கிறது. மாணவ நிலை, இல்லற நிலை, துறவுக்கு ஆயத்தமாகும் நிலை, முழுத்துறவு நிலை என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் சொல்லப்படுகின்றது. இந்த சமயத்திலே 2 தரம் துறவரம் இல்லறம் என்று சொல்லப்படுகின்ற 2 தரம்
நீங்கள் இப்ப துறவரத்தில் இருக்கிறீங்களோ? விளங்கி நீங்கள் இப்ப துறவரத்தில் இருக்கிறீங்களோ? துறவரத்துக்கு போக விரும்புவேன். அப்ப இல்லறம் தான். அப்ப இல்லறமே உயர்ந்த அறவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இல்லறத்தில் இணைந்து கொண்டு அறவழியிலே வாழ்ந்து பொருளை எட்டு அறம் பொருள் இன்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வீடு பேறு என்கின்ற முத்து இன்பத்தை அடைய வழிகாட்டுவது எங்களுடைய இந்து சமயமும் இந்து சமயத்திலே காணப்படுகின்ற இலக்கியங்களாகவே இருக்கின்றன. நடுவர்களே பாருங்கள், சங்ககாலத்தில் ஒரு பாடல் கணிகன் பூங்குன்றனார் எழுதுகின்றார். யாரும் ஊரே யாவரும் கேளீர் தீனும் நன்றும் பிறர் தரவாரா. இதைவிட அழகான எங்களுடைய வாழ்க்கைகளை படம் பிடித்து காட்டுவதற்கு எந்த ஒரு இலக்கியங்களும் இல்லை. அளப்பெரிய ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றனர். யாரும் ஊரே யாவரும் கேளீர் தீனும் நன்றும் பிறர் தரவாரா. எங்களாலேயே எங்களுக்கு தீமைகளும் நன்மைகளும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இறுதியாக ஒன்றைக்கு ஒரு இறுதியாக அந்த வரி முடிகின்றது பாருங்கள். பெரியோரை வியத்தலுமிடமே சிறியோரை இகழ்ந்தலுமிடமே. பெரியவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இவன் இப்படி வளர்ந்து விட்டானே என்று எண்ணி எண்ணி அவர்களை அப்படியே பார்த்து கொண்டிருந்தால் நாங்களும் அந்த இடத்திலே அப்படி இருக்க வேண்டும். அவர்கள் வந்து விட்டார்கள், நானும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த விடயங்களை செய்ய வேண்டும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நடுவரையா அவர்களே பாருங்கள், ஒரு காலத்தில் வாழ்க்கை இருந்தது. எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது. ஒரு வீட்டில் இருந்தா பாருங்க, அம்மா அப்பா சித்தன் சித்தப்பா மாமா மாமி என்று சொல்லி ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கைகள் இருந்தது. நாங்கள் அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு தான் வேண்டும். எனக்கு அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், சகோதரர் வேண்டாம், நீ மட்டும்தான் வேணும். இஞ்சவா சரி வா போவோம். தனி கொடுத்தனம் போவோம். இப்ப தனி கொடுத்தனம் குடும்ப வாழ்க்கையில் வேண்டாம், தனி கொடுத்தனுக்கு போவோம். சரி போவோம் வா. சரி போயாச்சு. கணவனுக்கு பால் பாயசம். அப்ப மனிசிக்க கேட்டு இருக்குது, டெடியப்பா ஒரு பால் பாயசம் காய்ச்சி தவிர உண்ட கையாளை என்று கேட்டிருக்கு. சரி பால் பாயசம் காய்ச்சலாம். மனுஷிக்கு 5 கட்டாலே பால் பாயசம் காய்ச்சலாம். தப்படி தூட்டி பாடிச்சிருக்கு. எங்களோட உஷாந்தன் போட்டிருக்கிறார் பால் பாயசம் காய்ச்சுவது எப்படி. அப்ப உஷாந்தன் என்ன செய்திருக்கிறான்னா, முதலிலே அடுப்பை மூட்டவும் சட்டியை வைக்கவும் பாலை ஊற்றவும் அப்படியே அதனுடைய காரியங்கள் போல் கொண்டிருக்க கடைசியில ஒன்று போட்டிருக்கிற அப்பன் ஏலம் ஒட்டுறக்கவும். மனுஷி பார்த்துச்சு பால் பாயசம் ஒரு தரம், பால் பாயசம் 2 தரம், பால் பாயசம் 3 தரம், பால் பாயசம் ரெடி லூசி. அது ஏலக்கா போட்டுறக்க சொல்லிடியாப்பா, ஏலம் போட்டுறக்க சொல்லி. இந்த இடத்துல எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். சரி, ஒரு காலத்துல எங்கள் இலக்கியங்கள் திருமணம் இருந்தது. 10 பொருத்தம் பார்த்து நவக்கிரகங்கள் சாட்சியாக அட்டதிக்கு பாடல்களை அழைத்து சப்த ஸ்வரங்கள் இசைக்க அரசுவர் உணவு கொடுத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் ஒழிக்க 3 முடிச்சு போட்டு இருமணம் ஒரு மணமாவது திருமணமாக இருந்தது. ஆனால் இன்று திருமணம் முடித்து தனி கொடுத்தனம் போல அடுத்த கட்டத்தில் கனிமூன் படிக்கிறது. நடுவர்களே ஒன்றை கேட்கிறேன், கனிமூனுக்கு எத்தனை பேர் போக வேண்டும்? கனிமூனுக்கு 2 பேர் தானே போகிறது. 2 பேர் தான் போக வேண்டும். அன்றைக்கு ஒரு கலையாண்ட மாதம் 7 பேர் போவாங்க. என்னென்று பார்த்தால் 2 பேர் மணமகன் அது சரி கிடக்கட்டு, 3 பேர் கமராக்காரர், 2 பேர் லைட் பிடிக்கிறாங்க. எப்படியான ஒரு திருமண வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள். எப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இலக்கியங்கள் பெண்மையை பேசியது இலக்கியங்கள், அறத்தை போதித்தது இலக்கியங்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அன்றைக்கு இன்னொரு திருமணம், திருமணம் எல்லாம் பேசி நிச்சயதார்த்தம் எல்லாம் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிச்சு ஒரு கட்டத்தில் எல்லாம் மரணமொழி எல்லாம் பார்த்துக்கிட்டு நிச்சயதார்த்தம் முடிச்சாச்சு. சீதனம் ஒரு அளவு தான் தந்தார்கள். நிச்சயதார்த்தம் முடிந்த கையோட ஒரு சம்பந்தம் பெறுகிறது. கார்தாரம், 3 மாடி வீடுதாரம், 50 லட்சம் காசுதாரம், நகாதாரம் என்று சொல்லி வந்துச்சு.
பொடியனுக்கு என்ன செய்யறது தெரியாது. அப்பாட்ட போய் கேட்டிருக்குது. அப்பா அப்பா சொன்னார், கதம் கதம், முடிந்தது முடிந்தது. இது எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நடுவரை அவர்களை பாருங்கள். இந்த மகாபாரதம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் எங்களுக்கு எதை உணர்த்துகின்றது? பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போரை எங்களுக்கு உணர்த்துகின்றது. நாங்கள் நினைப்போம் பஞ்சபாண்டவர்